அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். வீக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். அமெரிக்கா மடக்கி ஒப்பந்தங்களாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பங்களாதேஷ், அந்த பக்கம் அர்மீனியா, அது இல்லாமல் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தை ஹோப் கூடிய விரைவில் பாகிஸ்தான்கிட்டையும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டே இருக்கிறாங்க. அது காரணம் என்ன? சீனாவை டம்மி பண்ணுன்ற ஒரு எண்ணம். சீனா தொடர்ந்து டாலரை சேல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தனது பலத்தை பிரயோகித்து எந்த அளவுக்கு ஒப்பந்தங்களை ஏற்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்க்ளூடிங் நான் இந்தியாவை சேர்த்து தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், நிறைய விஷயங்கள் பேசலாம். கொஞ்சம் சர்ப்ரைஸாக போடாமல் வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்பு தமிழ்நாட்டில் கேன்சர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னோம்ல. ஆய்வறிக்கைகள் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த முதன்மை காரணம் கேன்சர் வர்றதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் புகையிலை தான். யாரெல்லாம் தம் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 15.2%, மது அருந்துவர்கள், மது பிரியர்களுக்கு 3% காரணன்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உடல் பருமன், எந்தவித உடை இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது புற்றுநோய்க்கான பாதிப்புகளும் எச்சரிக்கையாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தில் புற்றுநோயில் 38% வாழ்க்கை முறை மாற்றங்கள், மருத்துவ முறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடுகள் மூலம் தவிர்த்து விட முடியும் என்று WHO அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தம் அடிக்கக்கூடாது, மது அருந்தாமல் டெய்லியும் ஓரளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனாவே, அப்புறம் வாழ்க்கை முறையை மாற்றினாவே ஓரளவுக்கு நம்ம கேன்சர்லேருந்து வரும் காலங்களில் தவிர்த்தலாம் அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அட்வைஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க சுற்றி அதை பார்த்தலாம். நம்ம இன்றைக்கில் நேற்று திங்கக்கிழமையே ஒரு அக்ரிமெண்ட் ஈவினிங் டைமில் வந்த செய்தி. பங்களாதேஷ் கூட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்து பருத்தி மற்றும் நுட்ப இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நூல் எல்லாம் சொல்லுவாங்க, அதை 0%ல் யார் பங்களாதேஷ் இறக்குமதி பண்ணுறாங்க. பங்களாதேஷ் மறுபடியும் இந்த ஆடைகள் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க அப்படின்னாங்கன்னா அதுவும் 0%ல் எடுத்துக்கிறாங்க. அப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்க பருத்தியாகவும் நூலாகவும் கொடுத்து இங்கே ஆடைகள் உற்பத்தி செய்து ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் பண்ணி மறுபடியும் அவங்க 0%ல் கொண்டு வராங்க அப்படின்னும் போது பெரிய அளவுக்கான பங்களாதேஷில் மறுபடியும் அந்த டெக்ஸ்டைல் யூனிட்லாம் பெரிய அளவுக்கு பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமீப காலமாக யூனிஸ் அரசாங்கம் அடுத்தடுத்த நடவடிக்கையினால் வீழ்ந்து கிடக்கின்ற பங்களாதேஷை தட்டி தூக்குறாங்க அமெரிக்கா. அது இல்லாமல் 19% வரி, அதாவது இதற்கு முன்பு 20-25 இருந்தது, 38% வரைக்குமே வரி இருந்தது. ஓவராலாக அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு வராங்கன்னா 19% வரி கொண்டு வராங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பங்களாதேஷனுடைய ப்ராடக்ட்டுன்னு ஒரு கிரெடிபிலிட்டி எத்தனை நாள் கொடுக்கல. அதனால் பங்களாதேஷ் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா ஒரு கேட்டகரி மாதிரி வச்சுப்பாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு கேட்டகரி மாதிரி வச்சுப்பாங்க. அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கான கேட்டகரி ஏபிசின்னு கொடுப்பாங்க. அடுத்த கேட்டகரி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதியாளர்களை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் ஏற்றுமதி தரம் இல்லாமல் அனுப்புவாங்க, ஒரு சிலர் இறக்குமதி பண்ணிவிட்டு பணம் இல்லாமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் பார்த்தோம்னா பங்களாதேஷ் லாஸ்ட் கேட்டகரியில் வைத்திருக்காங்க. பணம் இல்லாமல் ஏமாற்றுவாங்க, இல்லை மோசமான ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ அமெரிக்கா ஓடி பங்களாதேஷுக்கு என்ன கேட்டகரி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் டாப் கேட்டகரி உங்களுக்கு கொடுக்குறோம் ஏற்றுமதியில். அந்த கேட்டகரி கொடுக்க ஆரம்பித்தாவே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஒரு முறையிட போகிறோம், அதை உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் அதனால் ஏற்றுமதி இறக்குமதிக்கு டாப் கியரில் வருவீங்க அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த 2 கவர்மெண்ட்டுமே டேரிஃப் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறதுனால மருந்துகள், மெடிக்கல் டிவைசஸ், இது எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் யூஎஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேஜராக அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த பங்களாதேஷனுடைய மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் டெக்ஸ்டைல் யூனிட் தான்.
நம்ம திருப்பூர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பங்களாதேஷ். அது ரீசெண்டாக அடி வாங்கியிருந்தது. நம்ம ஐரோப்பா கிட்ட போட்ட ஒப்பந்தத்தில் நம்ம 0% ஏற்றுமதியில் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட போட்டிருக்கோம் நம்ம. அப்போ பங்களாதேஷ் அடி வாங்கும் அப்படின்னு நினச்சோம் நம்ம. ஆனால் இப்போ அமெரிக்கா ஓடி வந்து கவலைப்படாத நண்பர்களே யாம் இருக்க பயமேன் அப்படின்னு இருக்காங்க. பெரும் அளவுக்கு அமெரிக்கா உள்ள வரதில் யாருக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னா, ஒன்று இந்தியாவுக்கு, இன்னொன்று சீனாவுக்கு. ஏன்னா சீனா வந்து பங்களாதேஷோட உற்ற நண்பனாக இருந்து கொஞ்சம் ஒரு சில சித்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க உள்ள. பட் அமெரிக்கா ஸ்ட்ராங்காக உள்ள ஓடி வந்து சீனா வேண்டாம் எங்ககிட்ட வாங்கன்ற மாதிரி முழுமையாக டேக் ஓவர் எடுத்துட்டாங்க. இது ஒரு வகையான ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவுக்கு எப்படி ப்ரெஷரோ அதே மாதிரியான ப்ரெஷர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை, உண்மையும் கூட தான். அதனால் அந்த ப்ரெஷர் மேபி இந்தியா இந்த இடத்துல கூட ஒரு சில கண்டிஷன் வச்சுருக்கலாம், நீங்கள் பங்களாதேஷ்கிட்டையோ பாகிஸ்தான்கிட்டையோ ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னு. பட் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல, பங்களாதேஷ்கிட்டையோ பாகிஸ்தான்கிட்டையோ ஒப்பந்தம் போட முடியாது. ஏன்னா கூடிய வரையில் பாகிஸ்தான்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே 19% இல்லை 18% கொண்டு வராங்களா, இல்லை 17% கொண்டு வராங்களான்னு தெரியல. அதுவுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யூனுஸ் அரசாங்கம் ஒரே செலிப்ரேஷன் மோடில் போகிறாங்களே, கொண்டாடுங்களே, பட்டாசு வெடிங்களே, போங்களே, ஸ்வீட் சாப்பிடுங்களே அப்படின்னு பங்களாதேஷ் ஒரு ஹாப்பி மோடில் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் நேற்று வெளிப்படையாகவே தனது மனக்குமுறல்களை வந்து சொல்லியிருந்தார். அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி, தனது செல்வாக்கை பயன்படுத்தி எங்களுடைய நட்பு நாடுகளுக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அழுத்தங்களை கொடுக்கப்பட்டு வாங்காத மாதிரி வந்து திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாக நாட்டோட பேர் சொல்ல. இல்லை ஒரு சில பத்திரிகைகள் இந்தியா தான் அப்படின்னு சொன்னாருன்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னது எங்கள்கிட்ட டோட்டலாக பிரித்து கூப்பிட்டு போகிறாங்கன்றத கொஞ்சம் வேதனையான பதிவும் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அவர் சொன்னது நாடை மென்ஷன் பண்ணலன்னு சொன்னதை வந்து அர்மீனியாவை நம்ம சொல்லலாம். ஏன்னா நேற்று ஜேடி வான்ஸ் அவர்கள் அர்மீனியாவில் போய் இறங்குறார். அதற்கு முன்பு நேற்று இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அமெரிக்காவுடைய உயர்தர கார்கோ விமானங்கள்லாம் ஒன்று அசர்பைஜான் அர்மீனியாவில் போய் இறங்கியிருக்குங்க, டேலி வேறு மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவங்க அர்மீனியாவில் போயிட்டு இறங்கிட்டு 11 மில்லியனுக்கான ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த 11 மில்லியனில் ட்ரோன் டெக்னாலஜியை அவன் அர்மீனியாவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ட்ரோன் டெக்னாலஜினா விபேட் MQ-35Aன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அசர்பைஜான் அண்ட் துருக்கி போத் 2 நாடுகளும் நம்ம அர்மீனியாவுக்கு கொடுக்கும்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய நாட்டில் வந்து இறையாண்மை பாதிக்கிற அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்குறாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான எதிர்ப்பு. அது அசர்பைஜான் வந்து நம்ம வாழ்நாள் எதிரியாகவே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு முந்தானயத்தை கூட அசர்பைஜானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த பூ உலகில் அமைதியாக இருந்து, அதாவது இதற்கு முன்பு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அர்மீனியாவை நாங்களும் சண்டை போட்டு டயர்ட் ஆகிட்டோம், அவங்க பக்கம் இறந்து போயிட்டாங்க, எங்கள் பக்கம் இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி இந்த அர்மீனியா அசர்பைஜான் இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்கான காரணம் என்ன? ட்ரம்ப் என்கிற மாமனிதன். அந்த மாமனிதன் கடவுள் அவதாரம் எடுத்து எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையின் அமைதியின் உடன்படிக்கை ஏற்பட்டதனால் இன்று பூமலர்கின்ற சத்தம் அனைவரு காதுகளிலும் ரெங்காரமாக ஒலிக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? கடவுளின் அவதாரமான ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்தாரு. ஐயோ சும்மாவே அந்த ஆளு கோமணத்தோடு ஓடுவார், இப்போ அவுத்துட்டில் ஓடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னைக்கு சொன்னோம். நம்ம இப்போ என்ன சொல்லுவாங்க அசர்பைஜான்? இதே சொல்லுவாங்களா? அதாவது 2 நாடுகளுக்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக, வருங்காலில் யுத்தம் நடக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா போயிட்டாங்க, பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்குறாங்க. சரி, இது பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவங்க வியாபாரிகள் அப்படி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் என்னென்னா, சோவியத் இரா காலகட்டத்தில் மெட்சாமர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் அர்மீனியாவில் 40%க்கான எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இது அப்புறந்தே ரஷ்யா கிட்ட ஒப்பந்தங்க. ரஷ்யா வந்து யுரேனியம் கொடுக்குறாங்க தொடர்ந்து. ஆனால் அர்மீனியா பாருங்கள், பக்கத்தில் ரஷ்யா கிட்ட வாங்கலை, ஏன்னா இப்போ எதிரியாக்கிட்டாங்க, அது காலத்தின் சூழ்நிலை. இப்போ எங்கே வாங்குறாங்க? அமெரிக்கா கிட்ட வாங்குறாங்க. அமெரிக்கா இவங்களுக்கு வந்து ஒரு 5 பில்லியனுக்கான எக்ஸ்போர்ட் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த 5 பில்லியனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பில்லியன் வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸும் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, எதுவாக இருந்தாலுமே வந்து இவங்ககிட்ட என்ரிச் பண்ண யுரேனியம்லாம் யாருக்கிட்ட இப்போ வாங்குறாங்க அமெரிக்கா அப்படின்னா, ஒன்று அமெரிக்கா பேரில் ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்கள் ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டு நேராக இங்கே வந்து இறக்குறாங்க.
அப்படி இல்லைன்னா இவங்க நேராக அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க, அமெரிக்காவிலேருந்து இங்கே வருது. ஆனால் எது எப்படியோ அர்மீனியாவில் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அணு உலைகள் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது? அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போகிறது. இதே தான் ஈரானையும் முயற்சி பண்ணுறாங்க. ஈரானை எப்படி எப்பாடுபட்டாவது கொஞ்சம் அசுக்க புசுக்காக வேலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்கக்கூடாதுன்னு தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் வந்து டேக் ஓவர் எடுத்துக்கலாமான்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அர்மீனியாவும் போயிட்டு ஏகபோக வியாபாரத்தை பலி கட்டாயமாக செஞ்சுட்டாங்க. சரி, இன்னொரு விவகாரம் என்னன்னா, நான் உங்ககிட்ட நேற்று சொல்லியிருந்தேன், கரீபியன் கடல் பகுதியிலிருந்து ஒரு 10,000 நாட்டிக்கல் மைல் கடந்து வந்த ஒரு கப்பலை பிடிப்பதற்காக தேடுதல் வேட்டையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. எங்க? இந்தியன் ஓஷன்ல. இந்தியா கிட்டே அந்த உதவியை கேட்டிருக்காங்கன்றமா சொன்னாங்கல்ல. அந்த கப்பல் பேர் வந்து அக்யூலா 2. அக்யூலா 2ன்ற கப்பல் யாருது? இது ரஷ்யாவுது. வெனிசுலா கிட்ட இருந்து எண்ணெய் வளத்தை எடுத்துக்கொண்டு நேராக சீனாவுக்கு போயிட்டு இறக்குறாங்க. 10,000 நாட்டிகள் தள்ளி வந்து எங்க? இந்தியன் ஓஷன்ல வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவும் பாருங்க. பென்டகன் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கிராக் டவுன் பண்ணிட்டோம்ட்டு. இதுவரை 8வது கப்பலை பிடிச்சிருக்காங்க, ரஷ்யாவுடைய கப்பலை. ஆனால் இவங்க யூகேலாம் இப்போ என்ன புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி திருடுகின்ற கப்பல்கள் எல்லாமே, ஏன்னா அவங்களே திருடிட்டு போகிறாங்க, ஆனால் நாங்கள் திருடுறோம். பட் ஆனால் இது எப்படி அவங்க திருடுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. உங்கள் நாட்டிலேருந்து திருடிட்டு வரல அவங்க. வெனிசுலா கிட்டேருந்து ஒப்பந்தம் போடுறாங்க, அவங்க கொண்டு வராங்க. ஒரு நாட்டை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வச்சுட்டு, அந்த நாட்டுக்கு யாரும் ஏற்றுமதி செய்யக்கூடாது, இறக்குமதி செய்யக்கூடாது, முழுமையாக கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு முழுமையாக தனது அடிமைகளாக வைத்திருக்கிறது பெயர் என்ன? இவங்க வந்து ஜனநாயகத்தை பற்றியோ இல்லை வலிமையுள்ள நாடுகள் வலிமை இல்லாத நாடுகள் மீது தாக்கல் நடத்தி அந்த இடங்களை ஆக்கிரமித்தால் நாளை எதிர்காலத்தில் தவறான சிந்தனைகளும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதற்காக ரஷ்யா மீது நாங்கள் பொருளாதார போடுகிறோம் என்று அப்படியே நல்லவங்க மாதிரி, அப்படியே என்ன பேசுவாங்க, தேன் மாதிரி பேசுவாங்கன்னாங்களே, அந்த மாதிரி பேசுனீங்களே. அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்கல் நடத்தி தனது சக்தியை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, பட் நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்யற டைலாக் விட்டீங்களே. இப்போ நீங்கள் வெனிசுலாவில் பண்ணுறது பெயர் என்ன? இப்போ உங்கள் நாட்டுக்குள்ளார ட்ரக்கே முடிஞ்சு போச்சு. ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு, இந்த நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கிட்டு வரதுக்கு முன்பு என்ன சொன்னீங்க? எதற்காக அங்கே நிற்கிறேன்னு சொன்னீங்க? எங்கள் நாட்டுக்குள்ளார ட்ரக்கை பெரிய அளவுக்கு இல்லீகலாக அனுப்புகிறாங்கன்ற ஒற்றை குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த நாட்டை பிடிச்சிங்க. சரி, பிடிச்சது இல்லாமல் அடுத்து வந்து கியூபாவையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு கியூபா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்றாங்க. அங்கே பஸ்ஸு கூட போக முடியாத சூழ்நிலைன்றாங்க கியூபாவுக்குள்ளார. ஏன்னா அவங்க வெனிசுலாவை கூட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, அதையும் முடிச்சு வச்சுட்டீங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு விளக்கம் தெரியாது. ஏன்னா ஐநாவில் போய் பேச முடியாது. ஐநா ஒரு டம்மி பீஸு. அவங்க கிட்ட பேசுறது மேலே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டாமைக்கிட்டே பேசிடலாமே அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் இன்னொரு தகவலையும் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். இவங்க ரீசெண்டாக கொலம்பியாவுடைய அதிபர் போயிருந்தார்ல, குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் வந்து போயிருந்தார்ல, அங்கே போயிட்டு சொல்லிட்டாரு, தலைவரே என்ன தலைவரே நீங்கள், நாங்கள் போயிட்டு உங்கள் நாட்டுக்குள்ளே ட்ரக் எல்லாம் கடத்துவோமா செய்வோமா? அதை விட எல்லாம் பவர்ஃபுல் ஆளுங்க வெளியே இருக்கிறாங்க தலைவரே, உங்களுக்கு என்ன வா தலைவரே, உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சி கொடுக்குறோம் வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தார்ல. கிளம்பி வந்த மனுஷன் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டீமு, நார்கோ டீமு கொலம்பியாவுடன் இணைந்து 10 டன் கொகைன்னு பிடிச்சிருக்காங்க. அதனோட மதிப்பு 441 மில்லியன் அளவுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. அதில் 4 நார்கோ டிராஃபிக் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில போட்டை வந்து அடித்து தும்சம் பண்ணி தூக்கி இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். மற்றொன்று, வலிமையுள்ள நாடுகள் வலிமை இல்லாத நாடுகளை ஆக்கிரமித்தால் பொருளாதார தடைகளை விதித்து உலகத்தை அநீதியிலிருந்து தர்மத்தின் வழியாக காப்பாற்றி செல்வேன் என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா, கிரீன்லாந்து அது எங்களோட உடைமையாக்கப்படும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் கோல்டன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கிரீன்லாந்து கட்டாயம் தேவை. யார் தடுத்தாலும் தடுக்கவில்லை என்றாலும் காலத்தின் கட்டாயம், ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டால் அது இணைந்தே தீரும் என்று மறுபடியும் இன்னைக்கு மனுஷன் ஃப்ரெஷ்ஷாக சொல்லியிருக்கிறார். இது ஐரோப்பா நாடுகளுடைய பேச்சு, அது நேட்டோ நாடுகளுடைய பேச்சு. அவங்களாச்சு மற்றவங்களாச்சும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் கீழே வந்தோம் அப்படின்னா எங்கள் டேபிள் கடையிலையா இல்லை ஈரான் பக்கம் வந்தோம் அப்படின்னா, நேற்று 9ஆம் தேதி ஈரான் முழுவதும் கடுமையான போர் பயிற்சிகள், எல்லா ஆயுதங்களும் என்னப்பா வேலை செய்யுதா இல்லையா, வெடிக்கலையா அப்படின்னு பயங்கரமான நேற்று ஈரான் முழுவதும்
பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நேற்று ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கிய நாளாக கருதப்பட்டு பாராளுமன்றத்தை கூட்டி மறுபடியும் இது அமெரிக்காவுடைய கொடியை எரித்து டெத் டு அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கா, நம்ம வாழ்நாளில் ஒரு எதிரியாக அமெரிக்காவை நாம் பாவிப்போம் என்று சத்தியபிரமாணம் எடுத்திருக்கிறது ஈரான். அதே ஈரானிடம் அமெரிக்கா கெஞ்சி கொண்டிருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றது கூடுதல் தகவல். பேச்சுவார்த்தை இல்லைன்னா கண்டிப்பாக ஹிட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் ஹிட் ஹார்ட் இருக்க தான் செய்யுது. அதற்காக நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எல்லாமே நெருங்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் நடக்கலாம்ன்ற போது மறுபடியும் உத்தரவு போடுறேன். துருக்கியினுடைய ஏக்கன் ஃபெடன் அவர்கள், அதாவது ஃபாரின் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த 12 நாள் யுத்தம் முடியறதுக்கு மிக முக்கிய காரணமே ஒரு நைட்டு 12 மணி இருக்கும். அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு ரஷ்யான்ற பாருங்க, ஈரான் தாக்கல் நடத்துறதை நிறுத்தலை அப்படின்னா கடுமையான விளைவுகள் என்னன்னாலும் நடக்கலாம், அணுகுண்டுகளே வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்கள நிறுத்த சொல்லு, தாக்குதலை உடனே நிறுத்த சொல்லுன்னு என்கிட்ட நைட்டு 12 மணிக்கு சொன்னாராம். இவர் அதுக்குள்ளே வெடிஞ்சு அப்படின்னு பேசி உடனே பேச்சுவார்த்தைக்கு வர வச்சாராம். இப்படிதான் அந்த போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. இதற்கு அமெரிக்க தரப்புலையோ என்ன தரப்புல சொல்ல போறாங்களோ தெரியலன்றதும் ஒரு கூடுதல் தகவல், அடிஷ்னல் மற்றொரு தகவல். இதுவுமே சவுதி அரேபியா சோமாலியா கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய சேஞ்சஸ் தான். சோமாலியாவில் தனி நாடுக்கான அங்கீகாரம் என்னைக்கு இஸ்ரேல் தரப்பில் கொடுத்தாங்களோ அன்றிலிருந்தே பரபரப்பு. தொடர்ந்து துருக்கி ஆதரவு கொடுக்குறாங்க. சோமாலியாவில் போயிட்டு அதுவும் சவுதி அரேபியா என்ன டிஃபென்ஸை பெரிய அளவுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம். பட் சவுதி அரேபியா போனது இஸ்ரேலை மைண்ட் பண்ணி போனாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அங்கே சோமாலியாவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டே யார் அப்படின்னா யுஏஇனுடைய பேக்கட் ஃபோர்ஸ். ஏற்கனவே இங்கே ஏமனில் இருக்கக்கூடிய யுஏஇனுடைய பேக்கட் ஃபோர்ஸை ஒட்டு மொத்தமாக துடைத்து எறிந்துட்டாங்க. யாருமே கிடையாது, ஒற்றை பறந்த விரிந்த தேசமாக மாற்றிட்டாங்க இப்போ ஏமனுக்குள்ளார. இப்போ அதே மாதிரி சோமாலியாவிலும் போயிட்டு யுஏஇனுடைய பேக்கட் ஃபோர்ஸை துரத்துவதற்காக ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இனி ஆட்டமாரமும் சோமாலியாவுக்குள்ளார. இதே சோமாலியாவுக்கு யார் உதவி செய்கிறாங்க? அங்கே துருக்கியும் உதவி செய்கிறாங்க. இனி ஐ திங்க் யுஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி என்ன சொன்னாங்கன்னா, சவுதி அரேபியா ஏமனுக்குள்ளே பெரிய அளவுக்கு பிடிக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எமினி அவதிகள் எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருப்பதற்காக பெரிய அளவுக்கான தொகைகள் கைமாறப்பட்டதாகும். அந்த தொகைகளுக்காக தான் அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஐயா. இது கான்ஸ்பிரசி தியரியாக வச்சுக்கோங்க. யாரும் பணம் தொகையை கொடுக்கும்போது எண்ணி பார்க்கல, எட்டியும் பார்க்கலன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியாது. அடுத்து நம்ம காசா விவகாரம். ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுவரை சும்மா ரஃபாக காசாவில் ஹமாஸ் மட்டுமே ஒரு 58,000 மக்கள் இறந்துருப்பாங்க, காசாவுக்குள்ளே ஒரு 70,000 மக்கள் இறந்துருப்பாங்க அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் ராங் கால்குலேஷன். 58 பொதுமக்கள் இல்லை, 58 ஹமாஸ் டெரரிஸ்ட், அவங்க தான் இழந்துட்டாங்க, அவங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஹமாஸ் மட்டுமே 58,000 இராணுவ வீரர்கள் இருந்திருப்பாங்களாம். மீதி தான் நான் பொதுமக்கள் கால்குலேஷனில் வருவேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட கேள்விப்பட்டேங்க, இந்தோனேசியாவிலேருந்து ஒரு 20,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஃபஸ்ட் டைமில் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு வரல இந்தோனேசியாவிலேருந்து. ஆனால் கேள்விப்பட்டேன் ஃபஸ்ட்டு படைகள் அவங்க தான் அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல் கூட திடீர்னு சிரியாவோட எல்லை பகுதியில் ஆயுதங்களை கடத்துவதற்கோ இல்லை இந்த பக்கம் வருவதற்கோ பெரிய அளவுக்கு நாங்கள் ரெய்டு விட்டு பிடிச்சோன்னு சொல்லிட்டு வீடியோ பதிவும் காட்டியிருக்காங்க. சிரியானுடைய பெய்ட் ஜின் ஏரியா பகுதியில் எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவதை பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. யார்? இஸ்ரேல் சொன்னாங்க. பட் இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் இசாக் அவர்கள் ஆஸ்திரேலியா போனார் இல்லையா, 2வது நாளாக போராட்டம் கடுமையாக இருக்குது, மிக கடுமையான போராட்டம். காவல்துறை ஒரு சில இடத்துல தனது கடுமையை காட்டியிருக்கிறது. கடுமை அப்படின்னா கொஞ்சம் லத்தி சார்ஜ் அது மாதிரிலாம் காட்டியிருக்காங்க, நிறைய இடத்துல துரத்தியிருக்காங்க. அதற்கு பாலஸ்தீன ஆதரவாளர்கள்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் அமைதியாக போராட்டம் பண்ணுறவர்களை இது மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய காவல்துறைக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கு. பட் இந்த எதிர்ப்புகளும் கண்டனங்களும் அதே அளவுக்கு ஈரானில் இருந்ததானா? இல்லை. இதே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று தானே, சட்டம் என்பது அனைத்து நாடுகளுக்கும் ஒன்று தானே. இப்போ ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஒரு சில காவல்துறை மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்றதுக்காக கண்டனம் தெரிவிக்கிறீங்க இல்லையா, அங்கே ஈரானில் கண்மூடித்தனமாக சுட்டு வீழ்த்தினாங்களே. அவங்க அரசாங்கம் அறிவித்ததுலே, அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணதுலே 4,000-5,000 டெத்துன்னு சொல்கிறாங்க.
ஆனால் அங்கே 10,000 15,000ன்றாங்க. வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலுமே அது வந்து அதுக்காக ஆஸ்திரேலியாவில் வந்து கடைகளை உடைக்கலையா செய்யலையானா நேற்றுலாம் உடைச்சிருக்காங்க, எல்லாமே செய்திருக்காங்க. என்னன்னா கொளுத்தில் செய்யலை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பட் அதற்காக ஈரான் மீது இது வரைக்கும் சிறு விமர்சனங்கள் அமெரிக்காவை தவிர, ஐரோப்பாவை தவிர மற்ற எந்த நாடுகளாவது, இஸ்லாமிக் நாடுகள் வேறு யாராவது ஒரு சின்ன விஷயங்கள் தெரிவித்தார்கள் என்றால் இல்லை. ஏன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க போராடியவர்கள் அனைவரும் தீவிரவாதிகளே, நாட்டை எதிர்த்து போராடுவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டு மொத்தமாக சுட்டு தள்ளினாங்க. அதாவது ஈரானுக்கு ஆதரவு இல்லைன்றதெல்லாம் வேறங்க. ஆனால் பொதுமக்களை கண்மூடித்தனமாக சுற்றுறது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏன்னா இது எங்கேயா இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவிலே எதிர்த்து போராடுறோம், ஆதரவு தெரிவிக்கிறவங்க சொல்கிறவங்க ஆமாங்க இந்த சுற்றுறதெல்லாம் சூப்பருங்க, வெரி குட்டுங்க, அப்போ தான் போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது இங்கே அந்த நிகழ்வு வரும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்காக நான் சொல்கிறேன், நான் நியாயம்னா ஒரே நியாயம்தான் இல்லையா. ஆஸ்திரேலியாவாக இருந்தால் என்ன, அது ஈரானாக இருந்தால் என்ன, அதற்காக நம்ம யார் சப்போர்ட் யாருக்கு என்னன்னு சொல்ல அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இது கூடுதல் தகவல். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அதே மாதிரி தான் எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்துலையும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பாதிக்கப்பட்டாங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்கலாம் இப்போ தான் வெளியே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எப்ஸ்டீன் ஃபைலில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டேன், நான் கூடிய விரைவில் நான் லிஸ்ட்டு வெளியிட போகிறேன், ஒரு அப்யூசர் லிஸ்ட்டை நான் வெளியிட போகிறேன்றாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எல்லாத்துலேயும் யார் பிரதானமாக இருக்கிறாருன்னா ட்ரம்ப் அவர்கள் தாங்கிறாரு. மனசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நேற்று எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்தை பேச ஆரம்பித்தாவே அவங்களுடைய பின்னாடி இருக்கிற மினிஸ்டர்லாம் சிரிக்கிறாங்க, கே 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 கேன்னு சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரில பெருசாக. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாமா, எப்பயோ 1990 நடந்தது இப்போ வந்து கேட்குறியாமா அப்படின்னு அவர் சாதாரணமாக கடந்து போகிறார். இருந்தாலும் மக்கள் சாதாரணமாக விடுற மாதிரி தெரில, பிடிச்சி மேய போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்னு. இன்னொரு அமெரிக்காவில் இன்னொரு ரூல்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னெல்லாம் இந்த ஓட்டர் ஐடிக்குன்னு தனி கார்டு கிடையாது. இப்போ இந்தியாவெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஓட்டு உரிமைக்கான அடையாள அட்டை இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் இல்லை. சும்மா மெயிலில் ஒரு ப்ரூஃப் பண்ண போதும் ஓட்டு போட்டு போயிடலான்ற மாதிரி இருந்து தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லை இதுக்கப்புறம் ஓட்டு உரிமை நாங்களும் கண்டிப்பாக வைக்கிறோம், ஏன்னா நிறைய மைக்ரன்ஸ்லாம் ஓட்டு போடுறாங்க, அதனால் தடுப்பதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஃபைனலாக ரஷ்யா உக்ரைனை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பேசலாம். ஸ்டார்லிங்கோட நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் ரஷ்யா பெரிய அளவுக்கு உக்ரைன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ளார 6ஆம் தேதிக்குள்ளாரையே வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற உக்ரைனில் ஒரு சில நம்மள மாதிரி ஆதார் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர்டு ஸ்டார்லிங்கை தவிர மீதி எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ண சொல்லிட்டாங்க எலான் மஸ்க்கு கிட்ட. எலான் மஸ்க்கும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாராம். அவர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கோம், பயங்கரமாக நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம். பெல்கிராத் ரீஜியன்லேயே வந்து பார்த்தோன்னா 80,000 மக்கள் கரண்ட் இல்லாமல் தவிக்கிறாங்கன்னா நாங்கள் அடித்தாடி தான். சமீப காலமாக ரஷ்யானுடைய தாக்குதல் குறைந்திருக்கிறது என்றால் அவங்ககிட்ட நெட்வொர்க் பவர் இல்லை, ஸ்டார்லிங் நெட்வொர்க் இல்லைன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய காரணத்தை வந்து சொன்னாங்க. சரி, அப்படியா நானும் வரைபட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன். பயங்கரமாக ரஷ்யா தடுமாறுதா அப்படின்னா ஒவ்வொரு வரைபட்லையும் இப்போ டினிப்ரோடெக்ஸ்ட் ரீஜியனில் பார்த்தோன்னா அந்த மஞ்சள் கலர் பக்கத்தில் ஒரு நீல கலர் மாதிரி தெரியும் பாருங்கள், அந்த மஞ்சள் கலர்லாம் ரஷ்யா முன்னேறாங்க, அந்த நீல கலர் தான் உக்ரைன் ஓடி வந்து தடுத்து மீண்டும் கைப்பற்றுறாங்க. அப்போ ஃபுல் பகுதியில் சின்ன பகுதியில் இருக்குது. இன்னொரு வரைபடத்துலையும் பார்த்தோன்னா ஜாப்ரோசிசியாவில் ஒரு சின்ன இடத்துல ஒரு நீல கலர் மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த டானக்ஸ் ஒப்லாஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீல கலர் 3 இடத்துல கொம்பு முளைச்ச மாதிரி பெரிய அளவுக்கு இருக்குது. அது எல்லாமே நாங்கள் ரீடேக் எடுத்துகிட்ருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ஸ்டார்லிங்கை கட்டுப்படுத்தி எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடிவில் இங்கே லுஹான்ஸ் ஒப்லாஸ்ட், டானக்ஸ் ஒப்லாஸ்ட், ஜாப்ரோசிசியா, கெர்ஷன், அதுக்கு மேலே அந்த சிவப்பு கலர் இருக்கு பாருங்கள், இது வரைக்கும் தான் ரஷ்யா பிடிச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதியை பிடிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை முடியலாம் அது வரைக்குமே நாங்கள் பிடிப்போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம் உக்ரைன் தரப்பில். பட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு விடுவாங்களா இல்லை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடியுதோ இல்லையாங்க, இதை வைத்து லட்டு மாதிரி தனக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற ஒரே நாடு அமெரிக்கா தான், ஐரோப்பாவோட கிடையாது. இதை வச்சு லட்டு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியாக்கிட்டேயும் ப்ரெஷரை கொடுத்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, ஏன்னா அவங்க பேட் பாய்ஸ், அவங்களால யுத்தம் நடைபெறுது, அதனால் நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கணும் இங்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ அதையும் கழட்டுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு நாடாக இப்போ சீனாக்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க, சீனா எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்புறம் கடல் வழியாக எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் வர முடியாத அளவுக்கு திருடிட்டு போயிடுறாங்க, அதையும் விற்றுக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட வாங்கலாம், அடுத்து யாருக்கிட்ட வாங்க, எங்ககிட்ட வாங்கன்றாங்க. ஐரோப்பா கூட இந்த அளவுக்கு பயன்படுத்தலை, எங்கேயோ இருக்கிற நாடு நாட்டாமன்ற பேரில் இது பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங் இருக்குங்க,
இப்போ எங்கே எஸ்பி ஆஃபீஸ் எது போனாலுமே என்னென்னா கேஸு கொடுக்க போகிறேன் அதை போகிறேன்னா வெளியில் வந்து ஒரு டீமே உட்காந்துருக்கு, என்னென்னா பைசல் பண்ணுறதுக்குன்ட்டு. அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா பைசல் பண்ணால் அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு குரூப்பே இருக்குது. நீங்கள் இது எல்லா ஊர்லேயும் நடக்குதுங்க. இது எல்லா ஊரில் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைசல் பண்ணுறவங்க தான் வந்து நல்லா இதை சம்பாதிக்க நல்லா திருடுறாங்க. ஏன்னா நம்மளே தவறாக சொல்லியிருக்கூட நல்லா திருடி பிழைத்து கொள்கிறார்கள். இது ஒரு டீமே இருக்குது, ஒரு டீமே உட்காந்துருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ அங்கே ஒரு நாடுக்கு பிரச்சனைனா வாப்பா நான் இந்த நாட்டோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு உட்கார அந்த டீம் தான் அமெரிக்கா நல்லா திருடி பிழைத்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் வெளிப்படையான உண்மையும் கூட. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்ம சேனலை மெம்பர் ஆகுங்க. அது எனக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதை நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.